दुनिया से परमेश्वर आपको बुलाया और अलग किया है। இந்த பூமியிலே உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். सो एक वचन पढ़े, यूहन्ना अध्याय 17 ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 17வது அதிகாரம் वचन 6। 6வது வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். आप इस दुनिया से चुनकर इनको मेरे हाथ में दिया है। இந்த உலகத்திலிருந்து நீங்க அவர்களை தேர்ந்தெடுத்து எனக்கு தந்தீர் என்று இயேசு சொல்லுகிறார். So आपको परमेश्वर इस दुनिया से चुना है। தேவன் இந்த பூமியிலே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். इस दुनिया में बहुत सारे लोग हैं, बट देयर आर सम, आपको परमेश्वर इस दुनिया से चुना है। இந்த பூமியிலே அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் உங்களையோ தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். आप साधारण नहीं है। आकाश और पृथ्वी को बनाया उस परमेश्वर के द्वारा चुने हुए लोग हैं। நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். यहाँ पे आप देखो यीशु मसीह क्या कह रहा है। இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு என்ன சொல்லுகிறார்? इस दुनिया में से आपने इनको चुन के मेरे हाथ में दिया है। இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து நீர் இவர்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறார். पिता परमेश्वर, பிதாவானவர் आपको और मुझे इस दुनिया से चुनकर अब हमें यीशु मसीह के हाथ में दिया है। பிதா இந்த உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இயேசுவின் கையிலே கொடுத்திருக்கிறார். क्योंकि जैसा यीशु मसीह पुत्र है, हमें भी पुत्र बनने के लिए यीशु मसीह के हाथ में दिया गया है। எப்படி இயேசு குமாரனாய் இருக்கிறாரோ, நாமும் அந்த குமாரனாய் மாறுவதற்காக குமாரன் கையிலே நாம் அளிக்கப்பட்டிருக்கிறோம். इसीलिए बाइबल हमें कहता है, அதனால வேதம் சொல்லுகிறது நம்மை, हमें परमेश्वर पुत्र के राज्य में मिला लिया, हमें बुला लिया। நம்மை குமாரனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். सो इस दुनिया से आपको परमेश्वर अलग किया। पहले ये बात आप जानना जरूरी है। நீங்க இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறார். इस दुनिया में बहुत सारे लोग हैं, இந்த பூமியில அநேகர் இருக்கிறார்கள், बट उनमें से परमेश्वर आपको उनके लिए चुना है। இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து அவருக்காக அவர் அழைத்திருக்கிறார். क्यों बुलाया, क्यों चुना है? ஏன் அழைத்தார், ஏன் தெரிந்தெடுத்தார்? क्या कारण क्या है? என்ன காரணம் என்ன? एक और वचन पढ़ते हैं अभी हम। पढ़े वचन 16 पढ़े। 17வது யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. जैसा मैं इस संसार के नहीं है, वैसे वे भी संसार के नहीं है। நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். हम इस संसार के नहीं है। நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க இல்ல. प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, आप इस संसार के नहीं हो। இந்த உலகத்துக்குரியவங்க நீங்க கிடையாது. ये जानो। இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. इस वचन को बहुत सारे लोग ऐसे समझ लेते हैं, இத தவறா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. मैं इस दुनिया के नहीं हूँ, நான் இந்த உலகத்துக்கு கிடையாது, इसीलिए मैं क्या करूंगा, मैं ये नहीं पहनूंगा, वो नहीं पहनूंगा, सिर्फ बाहर दिखने वाली बातों में लग रहे हैं। அதனால அவுட்லுக், நான் இத செய்ய மாட்டேன், இத போட மாட்டேன், இத போட மாட்டேன், அத போட மாட்டேன்னு அவங்க வெளி தோற்றத்திலே கவனம் செலுத்துகிறார்கள். Jesus is not speaking about your outward experience. இயேசு உங்களுடைய வெளி தோற்றத்தை குறித்து அவர் பேசவில்லை. He is not talking about your outward appearance. உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து அவர் பேசவில்லை. He is talking, அவர் உங்க வெளி தோற்றத்தை பத்தி பேசல. आपकी बाहर की दिखावट के बारे में ये वचन नहीं बात कर रहा है. இந்த வசனமானது உங்கள் வெளி தோற்றத்தை பற்றினது அல்ல.
ये आपका भीतरी में, आपका मन के अंदर आप संसार की नहीं होना चाहिए உங்களுடைய चाहिए உள்ளான மனுஷனிலே நீங்கள் உலகத்தோட நீங்க இருக்க கூடாதுன்றத பத்தி हम्म பேசுறார். आप संसार के नहीं है, நீங்க उलगतान अल्ल உலகத்தான் அல்ல என்று சொல்லுகிறார். भीतरी मनुष्य में உங்கள் உள்ளான மனிதனுக்குள் इसको आप अच्छी तरह से अगर आप समझना हो, இந்த இந்த நீங்க நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் पहला कुरिन्थियोस अध्याय 2 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் वचन 12 को अगर आप पढ़ के देखेंगे, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். यहाँ पे 12 நாங்களோ 2வது அதிகாரம் 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். तो हम इस दुनिया की आत्मा को नहीं, परमेश्वर के द्वारा हमें हमारे लिए जो दिया गया है वो चीजों को जानने के लिए उनके अंदर से आने वाले आत्मा को हम प्राप्त किया है. நாமோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். ये वचन अगर आपको समझ में आया, இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா आपको वो वचन समझ में आ जाएगा. அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிரும். जैसे हमने पढ़ा था यूहन्ना अध्याय 17 का वचन 16 में पढ़ा था हमने, जैसा मैं इस संसार का नहीं है वैसे ये भी संसार के नहीं है. எப்படி யோவான் 17வது அதிகாரம் 16 வசனத்திலே படித்தது போல, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று படித்த வசனம் புரிஞ்சிரும். आपको वो बात समझ में आ जाएगा. அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிரும். The spirit of this world से आप अलग होना, वही है यीशु मसीह वहां पे बात कर रहा है. உலகத்தின் ஆவியை விட்டு நீங்க பிரித்தெடுக்கப்பட வேண்டும், இதை பற்றி தான் இயேசு கூறுகிறார். क्यों परमेश्वर आपको इस दुनिया से चुना है? ஏன் தேவன் இந்த உலகத்திலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்தார், अलग किया है, பிரித்தெடுத்தார்? क्यों? ஏன் इस दुनिया से क्यों अलग किया? ஏன் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார்? क्योंकि वचन कहता है, வசனம் சொல்லுகிறது, दुनिया की आत्मा से आप छुटकारा पाकर आप परमेश्वर की आत्मा को प्राप्त करने के लिए, இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று தேவனால் அருளப்பட்ட ஆவியை பெறுவதற்காக அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், what is the பிரித்தெடுத்திருக்கிறார். meaning of the spirit of this world? இந்த உலகத்தின் ஆவி என்றால் அர்த்தம் என்ன? यहाँ पे हम पढ़ रहे हैं वचन में साफ साफ संसार की आत्मा. இந்த வசனத்துல நாம் படிக்கிறோம் உலகத்தின் ஆவி. हमने संसार की आत्मा को प्राप्त नहीं किए. நாங்க உலகத்தின் ஆவியை பெறாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So वो क्या है? அந்த உலகத்தின் ஆவி என்பதின் அர்த்தம் என்ன? ये संसार की आत्मा जिसके हृदय और माइंड में राज्य कर रहा है, वो लोग कभी भी, है ना, उनके हृदय जो है परमेश्वर की बातों को, परमेश्वर की इच्छा को कभी पूरा नहीं कर सकता है. இந்த உலகத்தின் ஆவி யாருடைய இருதயத்திலே எண்ணங்களிலே மனதிலே இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. इसीलिए पौलुस वहां पे कह रहा है, हम परमेश्वर के द्वारा आया हुआ आत्मा को पाया ताकि हम परमेश्वर हमारे लिए जो रखा है उसको हम जाने. நம்ம தேவனால் அருளப்பட்ட ஆவியை அறியும்படிக்கு பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. சோ தேவனால் அருளப்பட்டவைகளை அறியணும்னா உங்களுக்கு தேவனுடைய ஆவி வேணும். அப்ப அருளப்பட்டவைகளை அறியணும்னா அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, will of God அறிகிற அறிவு அப்பதான் உங்களுக்கு உருவாகும். सो तभी आपके अंदर परमेश्वर की इच्छा को जानोगे आप. அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய முடியும். नहीं है तो आपको परमेश्वर की इच्छा से कोई मतलब ही नहीं है इस दुनिया में. இல்லனா தேவனுடைய சித்தம்னா உங்களுக்கு அதுல மத்தலப்பே இல்ல. आप इस दुनिया में सिर्फ
आपकी हृदय सिर्फ आपकी इच्छा को पूरा करने में ही लगेगा। அப்புறம் இல்லனா உங்களுடைய மனம் உங்களுடைய விருப்பத்தையே நிறைவேற்றுதலே மும்மரமாக இருக்கும். मैं इस दुनिया को एंजॉय करना, இந்த பூமியில நான் நல்லா கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும். इस दुनिया में मैं ऐसे जीऊंगा वैसे जीऊंगा, बस इसी में आपका एंजॉयमेंट रहेगा। இந்த பூமியில நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும்ன்றதிலே கவனம் செலுத்துவீங்க. मैं आपको ये नहीं बोल रहा हूँ इस दुनिया में आप गरीब बन के रहो, मैं ये नहीं बोल रहा हूँ। நான் இத சொல்ல வரல. இந்த பூமியில நீங்கள் தரித்திரமாக வறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. But at the same time, அதே வேளையில் you are here with a purpose. நீங்கள் இந்த பூமிக்கு ஒரு நோக்கத்துடன் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். यहाँ पे आपको लेके परमेश्वर का एक प्लान है. இந்த பூமியிலே உங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். वो अगर आप जानना है, அத நீங்க புரியணும்னா, அறியணும்னா, you must be filled with the Spirit of God. நீங்கள் தேவ ஆவியை நீங்கள் பெற்று நிறைந்திருக்க வேண்டும். तभी जान पाओगे. அப்பதான் நீங்கள் அதை அறிய முடியும். Spirit of the world अगर आपके अंदर है, உங்களுக்குள் உலகத்தின் ஆவி இருக்குமானால், आप सिर्फ अपना ही महिमा को ढूंढते रहेंगे. நீங்க உங்களை பத்தி உங்க புகழ் உங்களுடைய புகழை தேடி அலைவீங்க. आप हमेशा अपने ही बातों के पीछे लगे रहोगे. உங்களை குறிச்சே நீங்க பேசிக்கிட்டு அதிலே ரொம்ப கவனம் செலுத்துவீங்க. आपके अंदर किंगडम माइंड कभी नहीं आएगा. ராஜ்யத்துடைய அந்த மனம் எண்ணம் வராது. आप राज्य की बंदा कभी नहीं बन पाओगे. நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒரு நாளும் நீங்கள் மாற முடியாது. आपके अंदर स्पिरिट ऑफ द वर्ल्ड रहेगा. உங்களுக்குள் உலகத்தின் ஆவிதான் இருக்கும். इस दुनिया में देखो, जो लोग इस दुनिया की लोगों को देखो, उनके अंदर सिर्फ इस दुनिया को अपना बनाने में ही रहेंगे. இந்த உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறவரை நீங்கள் பாப்பீங்கன்னா அவங்க இந்த உலகத்தை குறிச்சும் இந்த உலகத்தை எப்படியா தன்னுடையதா ஆக்கணும்ன்றதுதான் அவங்க மும்மரமா இருப்பாங்க. वो अपना बनाएंगे. உலகத்தை தன்னுடையதா மாத்திருவாங்க. देखो उनको कितना भी पैसा दो, அவங்களுக்கு எவ்வளவு காசை கொடுங்க, उनके अकाउंट में कितने भी आए, அவங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு வரட்டும், फिर भी उनको कभी है ना मन नहीं भरेगा. அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. वो और चाहेंगे, मुझे और चाहिए, मुझे और चाहिए. இன்னும் வேணும்னு இருப்பாங்க. Oh, that's the spirit of the world. இது உலகத்தின் ஆவியை குறிக்கிறது. they जैसे बाइबल में हम पढ़ते हैं, एक बंदा अपने लिए बहुत कुछ बना के रख के रात को सोने में गया. परमेश्वर उनसे आके बात किया, बोला आज रात तुम मर गया तो ये सब किसके जाएगा. நம்ம வேதத்துல பாக்குறோம், ஒருவன் தனக்குரிய எல்லா சொத்தையும் செல்வத்தையும் சேர்த்து அவன் தூங்க போனா, இரவு நேரத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டா, இன்னைக்கு நீ மரிச்சினா என்ன பண்ணுவ, இதெல்லாம் என்ன ஆகும், ये सब किसके जाएगा. இது யாருக்கு போகும், you fool करके बोल रहा है. நீ மூடன் என்று சொல்லுகிறார். So spirit of the world जिनमें है, உலகத்தின் ஆவி யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, वो लोगों को परमेश्वर के प्रति भूख और प्यास नहीं रहेगा. அவர்களுக்கு தேவன் மேலே தேவனை குறித்த தாகமும் பசியும் இருக்காது. वो लोगों के अंदर वो चर्च जाएंगे आएंगे, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. उनको ये मत सोचो ये लोग चर्च नहीं आएंगे, இவங்க சர்ச்சுக்குலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ये लोग सबसे पहले भी आएंगे. அவங்க ரொம்ப மும்மரமா ஃபர்ஸ்ட் போய் நிப்பாங்க. क्यों? ஏன்? क्योंकि वो चाहते हैं अपनी इच्छा को पूरा करने के लिए परमेश्वर मदद करे. எங்களுடைய விருப்பத்தையும் எங்களுடைய ஆசையையும் ஆண்டவர் நிறைவேற்றணும்னு போவாங்க. उनको परमेश्वर अपनी बातों को पूरा करना उसी से मतलब है. அவங்களுக்கு அவருடைய தேவைகளை குறித்து தேவைக்காக ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு போவாங்க. They want to build their own kingdom. அவங்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டுவதிலே மும்மரமா இருப்பார்கள். They are not kingdom builders. அவங்க தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் அல்ல. So these people वो चर्च भी आएंगे, ऐसे लोग सेवा भी कर सकते हैं. அப்படிப்பட்டவங்க சர்ச்சும் வரலாம், ஊழியமும் செய்யலாம். So but still their hearts are filled with the spirit of the world. ஆனால் அவர்கள் இருதயமும் மனமும் உலகத்தின் ஆவியில் தான் இருக்கிறது. आज भी बहुत सारे लोगों को हम देख पाते हैं ऐसा. அப்படிப்பட்டவங்க अनेகரை நம்ம பார்க்க முடியும். Their hearts are not for the kingdom. அவங்க தேவ ராஜ்யத்துக்காக அவர்கள் இருதயம் இருக்காது. So इस spirit of the world जिनमें है,
உலகத்தின் ஆவி யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ वो परमेश्वर के प्रति कभी भूख प्यास कभी नहीं देखे, कभी தேவ नहीं आएगा उनके अंदर। தேவனை குறித்து பசியும் தாகமும் அவர்களுக்குள் ஒரு நாளும் வராது. If they come to church also, they make politics. அவங்க வந்து சர்ச்சுக்கு வருவாங்க அரசியல் பண்றதுக்காக தான். They don't know how to worship God. அவங்க வந்து எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. They are the religious people. அவங்க வந்து மதம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ये spirit of the world जिनमें है वो बहुत ज्यादा religious भी बन सके, அவங்க யாரெல்லாம் religious भी रहेंगे. யாரெல்லாம் உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவங்களாம் வந்து மதம் சார்ந்தவர்களாக மதத்திற்காக வாழுகிறவர்கள். जो लोगों के अंदर spirit of God, परमेश्वर की आत्मा रहेगा, யாரு वो लोग परमेश्वर मेरे लिए क्या रखा है उसके पीछे उनका हृदय भागेगा. யாருக்குள்ளெல்லாம் தேவன் அருளுகிற அந்த ஆவி தேவ ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் அவருடைய சித்தம் என்ன என்பதிலே கவனம் செலுத்துவார்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் இந்த காலை வேளையிலே சொல்கிறது தெளிவாகிறது. So बहुत सारे लोगों की लाइफ में ना आज ये स्पिरिट ऑफ वर्ल्ड से चल रहे लोग. அநேகர் உலகத்தின் ஆவியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். So परमेश्वर आपको इस दुनिया से चुना, தேவன் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். इस दुनिया से आपको अलग किया. தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்திருக்கிறார். क्यों? ஏன்? आपके अंदर उनकी आत्मा से आपको भरने के लिए, संसार की आत्मा से आपको छुड़ाकर उनकी आत्मा से भरने के लिए. உலகத்தின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவர் அருளுகிற தேவ ஆவியினால் உங்களை நிறைப்பதற்காக. अब एक और वचन को हम पढ़ें, वचन 17, अध्याय 17 का वचन 17, यूहन्ना अध्याय 17 का 17. இன்னொரு வசனத்தை படிப்போம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். आपके सत्य के द्वारा इनको पवित्र करो, आपके वचन ही सत्य है. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். नंबर 1, आपको परमेश्वर क्यों आपको इस दुनिया से अलग किया? मैंने कहा आपको उनकी स्पिरिट से भरने के लिए, ताकि आप उनकी इच्छा में चले. ஏன் நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், ஏன் தேவன் உங்களை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்புவதற்காக. नंबर 2, இரண்டாவதாக आपको पवित्र करने के लिए परमेश्वर ने आपको बुलाया, चुना है. அவர் उங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். इस दुनिया से आपको अलग किया ताकि आपका उनका वचन से आपको पवित्र बनाने के लिए. அவர் உங்களை இந்த பூமி இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் என்பது அவருடைய சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. उनका सत्य जब आपके हृदय में, उनका सत्य से आपका हृदय अगर भर गया, मैं कह रहा हूं आपका जीवन पवित्र हो गया. அவருடைய சத்தியத்தினாலே உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்குமானால் நீங்கள் பரிசுத்தமாகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். आज बहुत सारे लोग पवित्र का मतलब है ना समझते नहीं है. இன்னைக்கு அநேகர் பரிசுத்தம் என்றால் நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்க மாட்டேங்குது. मैं ये छोड़ दिया, वो छोड़ दिया, ये छोड़ दिया, ये छोड़ दिया, इसलिए मैं पवित्र हूँ. நான் வந்து இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், அதனால நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. मैं पहले बीड़ी पीता था, मैंने बीड़ी छोड़ दिया. मैंने पहले शराब पीता था, शराब छोड़ दिया. मैंने व्यभिचार करता, व्यभिचार छोड़ दिया. मैंने गंदे बातें बोलता था, गंदे बातें छोड़ दिया. हाँ, मैं अभी पवित्र हूँ. நான் வந்து பீடி குடிச்சிட்டு இருந்தேன், பீடியை விட்டுட்டேன், குடிச்சிட்டு இருந்தேன், குடியை விட்டுட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், அதையும் விட்டுட்டேன். நான் வந்து கெட்ட வார்த்தை பேசினேன், அதையும் விட்டுட்டேன். भैया ये सब जो है इस संसार की पवित्रता है. हाँ ठीक है, ये भी जरूरत है, ये भी परमेश्वर चाहता है. இது உலகத்துக்குரிய பரிசுத்தம், இதுவும் தேவை, இதுவும் தேவன் விரும்புகிறார்.
मगर ஆனால் according to the word of God, what is the meaning of holiness? வேதத்தின்படி பரிசுத்தம் என்றால் என்ன? आपका हृदय उनकी जो सत्य से जब भर जाता है, आपका हृदय सत्य में चलना शुरू करता है, உங்களுடைய இருதயம் சத்தியத்திலே நிறையும் பொழுது, உங்களுடைய இருதயம் சத்தியத்தில் படி நடக்கும் பொழுது, the real holiness starts. அதுதான் உண்மையான பரிசுத்தம் அங்கு ஆரம்பமாகிறது. When your heart is filled with the truth, உங்களுடைய இருதயம் சத்தியத்திலே நிறைந்திருக்கும் பொழுது, अच्छी तरह से सुनना है, நல்லா நீங்க கவனிக்கணும், புரிஞ்சு கொள்ளணும். आपका हृदय, आपका माइंड सत्य की ट्रूथ से भरना है. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய மனதும் சத்தியத்தினால் நிறையும் பொழுது, நிறைந்து और सत्य को प्रैक्टिस करना शुरू करता है ना. அந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றும் பொழுது you are start living the holy life. நீங்க ஒரு பரிசுத்தமால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். There are so many people, they don't know truth, even though वो लोग शराब नहीं पीते हैं, बीड़ी नहीं पीते हैं, व्यभिचार नहीं करते हैं, ऐसे बहुत सारे लोग हैं, फिर भी उनके अंदर ये सारे कैरेक्टर्स आप देख पाते हैं. நீங்க உலகத்துல நிறைய பேர் இந்த தேவ ஆவியை பெறாம இந்த சத்தியத்துல நடக்காம, சத்தியமே அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க பீடி குடிக்க மாட்டாங்க, மது குடிக்க மாட்டாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. There are people, they don't even watch movie. அவங்க சில பேர் படம் கூட பார்க்க மாட்டாங்க. जो अभी तक यीशु को ही नहीं जाने, இயேசுவையே தெரியாதவங்க, ऐसे भी लोग हैं दुनिया में. அப்படிலாம் இருக்காங்க உலகத்துல. वो मूवी भी देखने नहीं जाते. அவங்க படம் பார்க்க கூட போக மாட்டாங்க. वो कहीं 4 लोग बैठ के बात करते तो वहां पे जाके बैठते बात भी नहीं करते. 4 பேர் ரோட்ல உட்கார்ந்து பேசினாலும் அங்க கூட போக மாட்டாங்க. ऐसे भी लोग हैं. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறார்கள். क्या हम बोल सकते हैं क्या ये लोग पवित्र लोग हैं? அவங்கள பார்த்து சொல்ல முடியுமா இவங்க பரிசுத்தமானவர்கள் என்று? ना 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 ना. அப்படிலாம் சொல்ல முடியாது. They are not holy. அவங்க பரிசுத்தமானவர்கள் இல்ல. They are good people. அவங்க நல்லவர்கள். They are good people in the world. அவர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்திலே. इस दुनिया की नजर में वो एक अच्छे लोग हैं. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் நல்லவர்கள். But according to the word of God, ஆனால் வேதத்தின்படி holiness, பரிசுத்தம் என்பது, when a man receive the word of God in his heart, उनका हृदय एक अच्छा भूमि बनकर अब सत्य में चलना शुरू हो जाता है. जो सत्य इस वचन कहता है वो सत्य को जानकर वो सत्य में चलता है ना, वही हृदय पवित्र हो जाता है. எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை அவன் இருதயத்திலே பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தினாலே நிறைய பெற்று அந்த சத்தியத்தின் வாழ்க்கையை அனுபவமாக மாற்றுகிறானோ அவன்தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான் என்ற அர்த்தம். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரிகிறது? What is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? Just physical ये चीज नहीं है, ये ट्रूथ के ऊपर है holiness. பரிசுத்தம் என்பது ஏதோ சரீரத்திலே வெளி தோற்றத்திலே காட்டுகிறது அல்ல, உங்களுடைய உள்ளான இருதயத்திலே வருகிற மாற்றம் தான் சத்தியம் தான் மாற்றம். जितना ज्यादा एक बंदा सत्य में भर के उस सत्य में चलना शुरू हो जाता है, वो सत्य के द्वारा आने वाले हर एक ट्रांसफॉर्मेशन इज अ होलीनेस. எத்தனை அதிகமாக உங்கள் இருதயம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே நிரப்பப்படுகிறதோ, அதன் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுகிறதோ, அதிலிருந்து பிறக்கிறது பரிசுத்தம். So now you people are holy people. அப்ப சொல்லலாம் இவங்க தான் பரிசுத்தம் உள்ளவர்கள். Because they are walking in truth, because they know the truth. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அறிந்து இருக்கிறார்கள், சத்தியத்திலே நடக்கிறார்கள். सत्य ही पवित्र है. சத்தியமே பரிசுத்தம். सत्य ही पवित्रता है. சத்தியமே பரிசுத்தம். So सत्य के बिना पवित्रता वो पवित्रता है ही नहीं है. சத்தியம் இல்லாமல் பரிசுத்தம் அது பரிசுத்தமே கிடையாது. Without knowing the truth, if a person is leading a good life, that's not a holy life, that's a good life. நீங்க சத்தியம் இல்லாம ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் அவன் நல்லவன்,
நல்ல வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை அல்ல. Bible calls you and me for a holiness. வேதம் உங்களையும் என்னையும் அழைத்து பிரித்தெடுத்தது காரணம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக. That means living in truth, அ- அ- understanding the truth and living the truthful life. அதனுடைய அர்த்தம் என்ன? சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை புரிந்து வாழ்க்கையிலே அனுபவமாக மாற்றுவதற்காக. सत्य, ये वचन ही सत्य है. இந்த வசனம்தான் சத்தியம். इसको अपने लाइफ के अंदर लेके जाना और इसको एक्टिवेट करना. இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில எடுத்து செல்ல வேண்டும், அதை அனுபவமாக மாற்ற வேண்டும். फाइनली परमेश्वर आपको सत्य से पवित्र करके आपको क्या करने वाला है? இந்த இந்த வசனத்தை உங்களுக்கு சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி அவர் என்ன செய்ய போகிறார்? वचन 18 18வது வசனத்தை படிப்போம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். क्यों आपको बुलाया, पवित्र किया, सत्य से भरा? ஏன் உங்களை தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார், உங்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கினார்? आपको वापस इस दुनिया में भेजने के लिए. திரும்பவும் உங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்புவதற்காக. यीशु कह रहा है, जैसा आप मुझे इस संसार में भेजा, अब मैं भी इनको संसार में भेज रहा हूं. பிதாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்திற்குள் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். आप और मैं विश्वास करते हैं यीशु मसीह को पिता ने भेजा है. நம்ம விசுவாசிக்கிறோம், பிதா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். अगर आप भी अगर सच में यीशु मसीह को जाने हैं तो आप भी इस दुनिया में ऐसा ही जिंदगी जियोगे. मैं इस दुनिया में पैदा नहीं हुआ, मैं इस दुनिया में भेजा गया है. நீங்க உண்மையாகவே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் இந்த உலகத்துல நான் பிறக்கல, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிப்பீர்கள். I am not born on this earth, I am sent to this earth for a purpose. நான் இந்த பூமியில பிறக்கல, இந்த பூமியில ஒரு பெரிய திட்டத்திற்காக, முகாந்தரத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிப்பீர்கள். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? I am sent to this earth. இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். अब हम वो कैटेगरी से बाहर आ गए हैं. मैं इस दुनिया में पैदा हुआ जी. நான் இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன் நான் அப்படின்ற பிறந்தேன். நான் பிறந்தேன் அப்படின்ற அந்த நிலையில இருந்து வெளியே வந்துட்டோம். I'm not born, I am sent. நான் பிறக்கப்படவில்லை, அனுப்பப்பட்டிருக்கிறேன். मैं इस दुनिया में एक टाइम में पैदा हुआ था जब यीशु मसीह में आने के बाद when I received the truth in my heart, but now I am sent to this earth. நான் பிறந்திருந்தேன், ஒரு பிறந்தேன், ஆனா இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் ஒரு முகாந்தரத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். So अब आपका पर्पस जानो. आप நீங்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். इस दुनिया में अभी सत्य नहीं है. இந்த பூமியில சத்தியம் இல்லாமல் இருக்கிறது. अभी दुनिया एक अपनी स्पिरिट से भरा हुआ है. இந்த பூமி உலகத்தின் ஆவியினாலே நிறைந்திருக்கிறது. अब इस दुनिया में आप और मैं सत्य बन के जीने के लिए और सत्य को इस दुनिया में देने के लिए आपको भेजा गया है. आप इस दुनिया में भेजा गया है. நம்ம சத்தியத்தினாலே நிறைந்து சத்தியத்தை அறிந்து வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றி பரிசுத்தமாக்கி இந்த உலகத்துக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். जैसा यीशु मसीह मार्ग, सत्य और जीवन था, वो इस दुनिया में आया, भेजा गया. ऐसे आप भी सत्य बन गया. जो कोई भी सत्य बन गया वो सब भेजा जाते हैं. எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பின பொழுது நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னது போல நாமும் சத்தியத்தை அறியும் பொழுது நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். कितने लोगों को अच्छी तरह से समझ आया? आज सुबह थोड़ा काफी आज प्रचार किया है मैं काफी दिन के बाद. இன்னைக்கு கொஞ்சம் டீப் ஆழமான சப்ஜெக்ட். நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். मैं यूजुअली प्रचार नहीं करता हूँ. मैं मीटिंग्स में जाता हूँ तभी प्रचार करता हूँ. मॉर्निंग प्रेयर में मैं कभी प्रचार नहीं करता हूँ. आज प्रचार कर दिया.
God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day.